நியூஸ் தமிழ் கழுகு. வட மாவட்டத்தை சேர்ந்த ஒரு திமுக எம்எல்ஏ தன்னோட பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு தாவேகாவுல இணைய தயாராகிட்டு இருக்காராம். திமுகவோட நிதி ஆதாரம்னு வர்ணிக்கப்படுற ஒரு முன்னாள் அமைச்சரோட ஆசிர்வாதத்தோடயே எல்லாம் நடக்குதுங்கிறத கூடுதல் தகவலாகவும் சொல்றாங்க. அரசியல்ல ஆளும் கட்சியா இருந்தாலும் எதிர்கட்சியா இருந்தாலும் அந்த வட மாவட்ட திமுக எம்எல்ஏவோட அரசியல்ல எப்பவும் வசந்தம் வீசிட்டு இருக்குன்னு உடன்பிறப்புகளே கமெண்ட் அடிக்கிற அளவுக்கு அந்த வட மாவட்ட எம்எல்ஏ எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் ஒரு ஆளும் கட்சி எம்எல்ஏ மாதிரி வலம் வருவாராம். இப்போ தாவேகா ஆட்சியிலையும் ஒரு முக்கிய அமைச்சருக்கு ரொம்ப நெருக்கமா தன்னை மாத்திக்கிட்டாராம். குறிப்பா திமுகவுல இருக்கிற ஒரு முன்னாள் அமைச்சர் மேல அரசு அடுத்தடுத்த வழக்குகளை பாய்ச்ச தன்னோட ஆதரவாளராக இருக்கிற அந்த எம்எல்ஏவை தாவேகாவுல சேர்த்து விட்டு தம் மேல இருக்கிற வழக்குகளுக்கான அழுத்தத்தை குறைக்க நினைக்கிறாராம். நடந்துகிட்டு இருக்கிற நடப்பு பட்ஜெட் கூட்டத்தொடரிலேயே அந்த எம்எல்ஏ தாவேகா எம்எல்ஏக்களோடவும் ஒரு முக்கியமான அமைச்சரோடவும் நெருக்கம் காட்டுறாராம். தன்னோட அரசியலுக்கான வழிகாட்டியே அந்த அமைச்சர் தானும் பல இடங்கள்ல வெளிப்படையாகவே பேசுறாராம். இந்த விவகாரங்கள் எல்லாமே அறிவாலயத்துக்கும் தெரியுமா? ஆனா இதை எப்படி ஹேண்டில் செய்யலான்னு தன்னோட சட்டத்துறையோட தீவிரமா ஆலோசனை செஞ்சுக்கிட்டு இருக்கான். நியூஸ் தமிழ் கழுகு.